ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஆஷா. இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிஜமா இது ஷேரா இல்லை வந்து சஜஷன் எனக்கு தெரியாது. இந்த ஒரு விஷயம் எல்லாரும் அஃபெக்ட் ஆகுறாங்க. மொபைல் அண்ட் ரிலேஷன்ஷிப். கரெக்டா? காமெடியா நிறைய சொல்லுவாங்கல்ல, நீ வைஃப் சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் கிட்ட, நீ போய் உன் ஃபோனையும் கல்யாணம் பண்ணிக்கோ. அது கேட்கும் போது கொஞ்சம் ஃபன்னியா இருக்கு. பட் அவங்க உண்மையிலே எவ்வளவு ஃபீல் பண்ணி அந்த வேர்ட் சொல்றாங்க தெரியுமா? ரொம்ப கஷ்டம். இது ஏன் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க பேசும்போது அவங்களுக்கான குவாலிட்டியான அட்டென்ஷன் நம்ம கொடுக்கறதே கிடையாது. இல்ல, ஒரு ரிலேஷன்ஷிப் எது இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு நேரம் பேசணும்? நான் மணிக்கணக்கா பேசுறேன், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் பேசணும், பத்தாது. என்ன அந்த 3 மணி நேரம் நீங்க உண்மையில அவங்க பேச கேக்குறீங்களா? போன் கையில வச்சுட்டு அவரோ பேச கார்ல வாங்கிட்டு இருக்கீங்க. இதுல என்ன அட்டென்ஷன் கொடுக்க முடியும்? இல்ல, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் என்ன கேட்கறாங்க? அட்டென்ஷன் தான் தேவைப்படுது. ஒருத்தர் என்ன பேசுறாங்கன்றத 5 நிமிஷம்னாலும் 10 நிமிஷம்னாலும் என்ன பேசுறாங்கன்னு கை செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. ஓகேவா? அப்பதான் அவங்க எமோஷனலா என்ன கனெக்ட் ஆகுறாங்க, அவங்க கிட்ட என்ன சொல்ல வராங்கன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். நம்ம மொபைல் பாக்குறதும், நம்ம நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு போன்ல ஹாய் ஹவ் ரிப்ளை பண்றதோ, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அந்த போன்ல எமோஷனலா கனெக்ட் ஆகுறது என்ன, எப்படி அதை நீங்க ஃபீல் பண்றீங்க எனக்கு புரியல. நம்ம முன்னாடி ஒருத்தவங்க உட்காரும் போது அவங்க கிட்ட தான் நீங்க எமோஷனலா வந்து கனெக்ட் ஆகுங்க. இப்போ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அப்போ அதை நம்ம தான் கொண்டு போகணும். this generation is completely different, right? நம்ம எவ்வளவு விஷயம் பாக்குறோம். நம்ம விஷயம் பார்க்க சில விஷயம் நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காவே அது அடாப்ட் ஆகுது. மென்ஸ் நான் இப்படிதான் இருக்கணும், விமன் நான் அப்படிதான் இருக்கணும். கண்டிப்பா அந்த இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ரீல்ஸ் பாக்குறோம், எவ்வளவு விஷயங்கள் நம்ம பிரெயின் தான் இதான் அப்படி நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்ம நிறைய வீடியோ பார்த்து சிரிக்கிறோம், என்ன பண்றோம். ஆனா சிரிக்கிற தாண்டி நிறைய விஷயம் அதுல உண்மை இருக்கு, அதை அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ஃபன்காக பண்றது இல்லை. அதுல சில அர்த்தம் இருக்கு. அதை என்னன்னு பார்த்து எது குட் எது பேட் நம்ம லைஃப்க்கு எடுத்துக்கணும். ஓகே, ட்ரை டு பி எமோஷனல் கனெக்ட் வித் யுவர் பார்ட்னர். மொபைல் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. மொபைலை விட குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன் தான் ஒரு விமனுக்கோ ஒரு மெனுக்கோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சீக்கிரமா புரிஞ்சுட்டு நடந்தீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அண்ட் ப்ளோசமா இருக்கும். பை.